இது நெத்திலி குழம்பு வைக்கலான்னுட்டு இதில் உப்பு காரம் போட்டு பெருக்கி வச்சுருக்கேன் நெத்திலி. இது வந்து பாருங்கள், குழம்பு கரைச்சி உப்பு காரம் போட்டு வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், வானலில் வந்து கடுகு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த சின்ன மீன், இந்த நெத்திலி குழம்புக்கு மாங்காய் போடணும், பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு இதெல்லாம் வதக்கிட்டு அப்புறம் குழம்பு வச்சுட்டு நல்லா கொதி வந்துருப்பாடு இதை போட்டு இறக்கணும். நான் மீன் போடும்போது காட்டி அந்த பதம் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், சிவனுன்னு இருக்குது. இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் போட்டு இதை வதக்குறேன். இது நெத்திலி குழம்பு. நெத்திலி குழம்பு இப்படி தான் வைக்கணும். அது செவந்து வைப்பாடு அது இன்னொரு வெங்காயம், நீட்டு வெங்காயம் போடணும். இது கொஞ்சம் அது செவந்துடும். இது நீட்டாக இருந்ததுன்னா பச்சை மிளகா மாங்காய் எல்லாம் கலந்த மாதிரி இருந்தால் நல்லா புளிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் அதுக்கு ஏற்ற மாங்காய். இது போட்டுட்டு அந்த குழம்பு தாளிக்கிறேன். இதில் உப்பு, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, புளி, ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணியாக தான் வச்சுருக்கேன் குழம்பு. கேட்குறாங்க. இந்த பதம் குழம்பு பதம் வரும்போது நான் காட்டுறேன். காட்டிட்டு இந்த மீன் போடுறேன் பாருங்கள். மீன் குழம்பு கொதிக்குது. இதுமாரியே நல்லா கொதிக்கணும். நல்லா வாசனை வந்துடுச்சு. நல்லா குழம்பு சுண்டி இந்த கார வாசனைலாம் போய்டும், மிளகா பொடி வாசனைலாம் போயிட்டு கரெக்டாக வருது. இப்போ வந்து மீன் போட போகிறேன். பாருங்கள், இது இந்த ஓரத்துங்களெல்லாம் கொதி வருது பாருங்கள். இந்த மீன் பதம் காட்டுறேன் பாருங்கள். வந்ததுமே எல்லாம் விரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் விட்டோம்னா விரிஞ்சிடும். உப்பு காரம் போட்டு ஊற வச்சோம்னா அந்த நெத்திலியே காரெல்லாம் ஏறும் குழம்புல, நல்லதாக இருக்கும். நான் போட்டு வச்சேன், எடுத்ததுலேயும் போட்டு செய்கிறேன். அவ்வளோதான். கொதி வந்த ஒரு படம் இறக்கணும். இந்த வெள்ளை கலரில் வரும் மீன் பார்த்தீங்களா, விரிஞ்சிடும். இனிமேட்டுக்கு இருந்தாக்கா இந்த கலர் வருது பாருங்க. இந்த வெள்ளை கலர் வருது பாருங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சுதுன்னா விரிஞ்சிடும். முழுசாக வரணுன்னா இந்த பாரு வருது பாருங்க. இந்த விரியுது பாருங்க. இதுமாரியா விரியுது, தெரியுதா? விரிஞ்சிடும். இதுமாரியா விரியக்கூடாது. விரியறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணணும். இந்த சூடே போதுமானது. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே அது வெந்துடும். அவ்வளோதான். இது இல்லைன்னா உடஞ்சி கூலமாகிடும், அப்படியே கும்பலாகிடும், சாப்பிடவே முடியாது. இது அப்படியே விட்டுடணும். கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா தலைன்னு வந்துடும். இந்த பாருங்கள், விரியுது பாருங்கள். இந்த நெத்திலி மீன் வந்து இந்த பதம் தான் முக்கியம். இந்த பாரு விரிஞ்சி வருது பாரு. ஆஃப் பண்ணிட்டேன் பாரு. அதுக்கு முன்னாடியே இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா உடஞ்சிடும். உடஞ்சிதுன்னா அப்படியே ரொம்ப இதுவாகிடும், குழம்பாகவே இருக்காது. தலைன்னு இதுமாரியே இருக்கணும்னா இதை அப்படியே ஆற விட்டுடணும். விட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். நான் தான் செய்கிறேன். இதெல்லாம் பதமாக செய்யணும். செய்தோம்னாக்கா நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு பதம் இருக்குது, அளவு இருக்குது.